ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எழில் சுடர் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம எழிலுக்கு சுடர் பால் கொண்டு போகிறாங்க. எனக்கு பாலெல்லாம் வேணாம் அப்படின்னு எழில் சொன்னதும், சார் வளமையாக நீங்கள் பால் குடிச்சிட்டு தானே படுப்பீங்க, இப்போ மட்டும் புதுசாக பால் வேணான்னு சொல்கிறீங்க, குடிங்க அப்படின்னதும், இங்கே பாரு அதான் வேணான்னு சொல்கிறல்ல, இங்கே பாரு சுடர், எதுக்காக நீ அந்த பேப்பரை கிழிச்சு போட்ட அப்படின்னு எழில் கேட்குறாங்க. பின்ன என்ன சார் பண்ணுறது, பிறகு அம்மா வருத்தப்படுவாங்க இல்லையா அப்படின்னதும், அதுக்காக பேப்பரை கிழிச்சு போடுவியா, இப்போ என்ன ஆச்சுன்னு குதிக்கிறீங்க, அதெல்லாம் தேவையில்லை சார், சரி டைம் ஆச்சு படுங்க அப்படின்னுட்டு சுடர் எழில் பக்கத்தில் பெட்டில் படுக்கிறாங்க. சுடர், என்ன நீ அட்வான்டேஜா எடுத்துக்கிற, இங்க பாரு ஒழுங்கு மரியாதையாங்கிறது கிளம்பு, நீ பெட்ல படுக்கிற, இங்க பாருங்க நீங்கள் என் புருஷன் தானே, அப்போ நான் பெட்டில் படுக்கத்தானே வேணும், நான் பெட்டில் தான் படுப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னதும், இங்கே பாரு சுடர், நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, சரி நான் கீழே படுக்கிறேன் அப்படின்னுட்டு நம்ம எழில் என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றி தலையினே கீழே விரிச்சு போட்டு படுக்கலான்னு எடுக்கும்போது, சார் உங்களால் தரையில் படுத்து தூங்கவே முடியாது, உங்களுக்கு பழக்கமே இல்லை, சொன்னால் கேளுங்க சார், பெட்டில் படுங்க அப்படின்னதும், இங்கே பாரு எனக்கு எங்கே படுத்தாலும் தூக்கம் வரும், நீ பேசாமல் மூடிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் பாட்டுக்கு கீழே படுத்து தூங்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் எழிலால் சுத்தமாக தூங்கவே முடியல, அங்கேயும் இங்கேயே புரண்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சுடர் ஏன் சார் நான் தான் சொன்னேன்ல உங்களால் தரையில் படுத்து தூங்க முடியாதுன்னு, ஒழுங்கா பெட்டில் படுங்க அப்படின்னதும், இங்கே பாரு பேசாம இரு நான் தூங்குவேன் அப்படின்னுட்டு நம்ம சுடர் எழில் பாட்டுக்கு தூங்குறாங்க. அப்படின்னு பார்த்து சுடர் வேணும்னே புரண்டுட்டு இருக்காங்க. ஸோ கொலுசு சத்தம் எல்லாம் கேட்குது. என்ன நீ வேணும்னே சத்தம் போடுறேன், என் சார் புரண்டு படுத்தா கொலுசு சத்தம் கேட்கத்தான் செய்யும், அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னதும், இங்க பாரு வேணும்னே வம்பிழுக்கிற சுடர் அப்படின்னு எழில் சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறமா பாட்டெல்லாம் படிக்கிறாங்க. சுடர், என்ன தூங்க விடாம பண்றதுக்கு தானே பாட்டெல்லாம் படிக்கிற அப்படின்னு எழில் சத்தம் போடுறாங்க. என்ன சார் பாட்டெல்லாம் கூட படிக்கவா உரிமை இல்லை, இங்க பாருங்க நான் தான் சொன்னேன்ல உங்களால கீழே படுத்து தூங்க முடியாது சார், என் பக்கத்துல படுக்க பயமா எதுவும் நடந்துரும்னு அப்படின்னதும், அதெல்லாம் அப்படியே ஒண்ணுமே இல்லை, அப்ப என்ன சார் தைரியம் இருந்தா படுங்க அப்படின்னதும், இப்ப படுக்க அப்படின்னு சொல்லிட்டு எழிற்பாட்டுக்கு வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. நம்ம சுடரோட அப்பா போயிட்டு இருக்காங்க. இதை எழில் பார்த்துட்றாங்க. வாங்க வண்டியில் இருங்க அப்படின்னதும், பரவாயில்ல தம்பி இருக்கட்டும், நான் நடத்தி போய்க்கிறேன் பக்கத்தில் தான் அப்படின்னதும், இதில் என்ன சார் இருக்கு, வாங்க உட்காருங்க அப்படின்னதும், நம்ம சுடரோட அப்பா எழில் கூடயே கிளம்பி போகிறாங்க. எங்கே சார் போகிறீங்க, இங்கே இந்து மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாங்க தம்பி, அதான் பார்க்கலான்னு போகிறேன் அப்படின்னதும், ஓகே சார் நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்படின்னு பார்த்து சுடரோட அப்பா அங்கே இருக்கிறவங்க கிட்ட எங்க என் பொண்ணு இருக்குன்னு சொன்னால் எங்கே என் பொண்ணு அப்படின்னதும், உடனே அவங்களும், சார் ஓ நீங்கள் தான் அவங்க அப்பாவா சார், அவங்களோட பொடியை பார்க்கறது தான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னதும், நம்ம சுடரோட அப்பா செம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னது இந்து என்னை விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லி நெஞ்சு பொத்திட்டு கீழே கொண்டு விழுந்துடுறாங்க. உடனே எழில் ஓடி போய் தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு நம்ம சுடரோட அப்பாவை எழுப்பி விடுறாங்க. ஐயோ என் பொண்ணு போயிட்டா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அங்கே இருக்கிறவங்க, சார் உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னதும், உடனே சுடரோட அப்பாவும் ஒரு 35-32 இருக்கு அப்படிங்கிறாங்க. சாரி சார் இவங்க ரொம்பவே வயசானவங்க, நாங்க தப்பான தகவல் கொடுத்துட்டோம் அப்படின்னதும், உடனே எழில் செம கடுப்பாகி, ஏன் சார் இதான் நீங்க வேலை பார்க்குற லட்சணமா, நான்சென்ஸ், ஒழுங்கா நீங்க தகவல் கொடுக்க மாட்டீங்களா, மற்றவங்களோட எமோஷனோட விளையாடிட்டு இருக்கீங்க, இப்ப பாத்தீங்களா அப்படின்னதும், மன்னிச்சிருங்க சார் நாங்க தெரியாம கொடுத்துட்டோம் அப்படின்னதும், இந்த பக்கம் எழில் சுடரோட அப்பா சமாதானப்படுத்துறாங்க. கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா உங்க பொண்ணு நல்லா இருப்பாங்க அப்படின்னதும், என் பொண்ணு சுடரோட வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலை இல்லை தம்பி, அவளை நான் உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டேன், ஆனா இது எப்படி இருக்கா தெரியலையே அப்படின்னதும், கண்டிப்பா நல்லா இருப்பாங்க சார், வாங்க உங்க பொண்ணை பார்த்துட்டு போங்க, மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னதும், பரவாயில்ல தம்பி இருக்கட்டும் அப்படின்னு சுடரோட அப்பா சொல்றாங்க. வாங்க சார் அப்படின்னுட்டு எழில் சுடரோட அப்பாவை கூட்டிட்டு போறாங்க. அங்க பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, தாத்தா சாக்லேட் வாங்கி வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சுடரோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. இதே டைம் நம்ம
சுடரோட அப்பாவுக்கு இந்துவை பற்றி தகவல் கொடுக்க இருந்தாங்க இல்லையா சாரதா, அவங்களை வந்து கொஞ்சம் ரவுடிகள் வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. டேய், எப்படியாச்சும் இந்த கிழவியோட கதையை நாம தான் முடிக்கணும் அப்படின்னு மறந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சாரதா செம அரிச்சு வராங்க. ஐயோ, இந்துவோட விஷயம் தெரிஞ்சுதான் நம்மள கலத்தி வச்சிருக்காங்க, எப்படியாச்சும் தப்பிக்கணுமே அப்படின்னு சாரதா வந்து யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம எழிலோட வீட்டை வந்து லாயர் வராங்க. சார், இந்துமதி அம்மா எழுதி வச்ச உயில் முடிஞ்சிருச்சு, அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னதும் கூடிய சீக்கிரமே இந்துவோட அப்பாவை கண்டுபிடிச்சு நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு எழுதி சொல்றாங்க. என்னது, உயில் வந்துருச்சா அப்படின்னா எல்லா சொத்தும் அந்த சுடருக்கு போயிடுமே, இல்லை இது நடக்கக்கூட அப்படின்னு சொல்லி மனக்குறி ஒரு திட்டம் போடுறாங்க. அது என்னன்னா, மனக்குறி என்ன பண்றாங்கன்னா ஒருத்தங்களை அழைச்சிட்டு வராங்க. அவங்கள வந்து நம்ம இந்துவோட தங்கச்சியை வந்து நடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம மனோகரி. ஸோ அதே மாதிரி அவங்களும் வராங்க. இந்த பக்கம் நம்ம எழில் வந்து இந்துவோட தங்கச்சின்னு அவங்கள கூட்டிட்டு வராங்க. இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது இன்னும் இது நமக்கு காமிக்க இல்லை. இங்க பார்த்தோம்னா எல்லாரும் வீட்டில் இருக்கிறப்போ நம்ம எழில் என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் வாங்க ஒரு சந்தோஷமான விஷயம், அம்மா இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, இந்துவோட தங்கச்சி அப்படின்னதும், என்னப்பா சொல்ற, இந்துவோட தங்கச்சியா, எப்படிப்பா கண்டுபிடிச்சா அப்படின்னதும் நம்ம எழிலும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுடரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இருங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ரூமா வந்து நம்ம இந்துவோட தங்கச்சியா நடிக்க வந்திருக்கிற அந்த லேடிக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க எழில். இந்த பக்கம் பார்த்தோம்னா மனோகரி வந்து கையை பிடிச்சு இழுத்து நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் சிரிக்கிறாங்க, மனோகரியும் சிரிக்கிறாங்க. என்ன மேடம், நீங்களே நடிக்க என்ன அழைச்சிட்டு வந்து இப்போ இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எப்படி இந்துவோட தங்கச்சியா நான் நல்லா நடிச்சேனா அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பர், நீ சூப்பரா நடிப்பண்ணி எனக்கு தான் தெரியுமே, இங்க பாரு எப்படியாச்சும் இன்னும் கூடிய சீக்கிரமே அந்த இந்துவோட பேர்ல இருக்கிற எல்லா சொத்தும் முழுக்க உன் பேருக்கு எழுதுவாங்க, ஏன்னா நீ தான் தங்கச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அதனால நான் சொல்ற மாதிரி நீ நடிக்கணும், எல்லாம் சொத்து எழுது வரைக்கும் தான் அப்படின்னதும் அவங்களும் சரின்னு சொல்லி 2 பேருமே கை கோத்துக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து